ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Vlogs of கவி மெக்பாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசினர் பொறியியற் கல்லூரி பர்கூர். இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த பிளாக்ஸ் எங்கெங்கே இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த காலேஜை ஜிசி பர்கூர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க, அல்லது ஜிசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிசிபி டூர் தாங்க போக போகிறோம். ஹலோ, ஜிசிபியோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜினுடைய லொக்கேஷனை வந்து சொல்லிடுறேன். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பர்கூர் கிராஸ் ரோட்ல தாங்க இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பர்கூர் கிராஸ்னுடைய பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம காலேஜ்குள்ளே போகலாம். முன்னாலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டி ரூம். ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பிளாக் தாங்க இருக்கும். இந்த காலேஜே பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்குங்க. அது நேச்சுரலாக இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்க, அது செடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சிட்டிலலாம் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லாமல் ஒரு கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிளைமேட்டு. அந்த இந்த நேச்சுரலான இந்த அப்படியே ரைட் சைடு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் வந்து நட்டு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாமே இந்த வீடியோவிலே பார்ப்பீங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். மரங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே க்ளீனாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவாங்க இந்த மரங்கள்லாம். இதுதான் ஜிசி பர்கூர்னுடைய கேன்டீனு. இது மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே இங்கே கிடைக்கும். இன்றைக்கி வந்து சண்டேன்றனால இது க்ளோஸில் இருக்குது. நான் வீடியோ வந்து சண்டேல எடுத்துட்டேன். மற்றபடி இது வந்து ஒர்க்கிங், அதாவது காலேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இது வந்து ஓப்பனில் இருக்குங்க. சாட்டர்டே சண்டேல லீவு. இந்த அட்மின் பிளாக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னாக்கா இங்கே தான் ஏடிஎம் இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் ஏதாச்சும் கேஷாக வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். அக்கௌண்ட்டில் கொண்டு வந்தீங்கனாலும், கார்டு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஃபீஸ் கட்டுறதாகட்டும், எதுக்கு வேணாலும் உங்களுக்கு பஸ்ஸுக்கு இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 24/7 வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இல்லை ஹாஸ்டல் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் போகணும். அட்மின் பிளாக்ல இருந்து ஒரு ரைட் சைடு திரும்பி வந்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோர் ரூம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்டோர் ரூம் போகிற வழி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரில் தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். அது ஸ்டோர்கள்லாம் தாண்டி வந்தோம்னாக்கா இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது கொரியரோ இல்லை போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அனுப்பணுனாலும் இல்லை வரணுன்னாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். அட்மின் பிளாக்கு பக்கத்துல லென்த்தாக போகும்னு சொன்னால் அதுதான் இது. ஸோ இதனுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கான எல்லா லெபார்ட்டரிஸ் ஆகட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனுடைய என்ட்ரன்ஸ் தான் இது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா லைப்ரரி தாங்க இருக்கும். பார்க்கவே வந்து பசுமையாக சூப்பராக இருக்கும். நூலகம். இந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி, அதுக்கப்புறம் நார்மலான புக்ஸ் இருக்கிற லைப்ரரி அப்படி 2மே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் வந்து டிஜிட்டல் லைப்ரரி இருக்கும். அதுவே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் இது ஃபுல்லாமே இருக்கும். இது வந்து பெரிய லைப்ரரி தான். இந்த மரம்லாம் மறைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. புக்ஸ்லாம் வந்து இங்கே எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஐடி கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஒரு மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். லைப்ரரிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வழி போகும். அதுதான் இசி டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம். இந்த வழி இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே ஆடிட்டோரியம் தெரியும். ஸோ இசி டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழியிலே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவிஎஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் செகண்ட் இயரில். அது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ல் செடி நடுறதை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு மார்க் போட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நட்ட செடி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஹைட் வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல விஷயமானது தான். ஸோ இது ஞாபகார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி ஒரு பேனர் மாதிரி ஒன்று அடித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தமிழில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்னும் லென்த்தாக போகுது பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டு. இந்த பக்கமும் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த பக்கம் இது இல்லாமல் இன்னும் பேக் சைடும் இன்னும் லென்த்தாக போகும் 2 பக்கமும். கிளாஸ் ரூம்ஸ், லெபார்ட்டரிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டு 1994 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காலேஜ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு கோர்ஸில் இதுவும் ஒன்று. ட்ரிப்ளியும் இசியும் தான் ஃபஸ்ட்டு கோர்ஸாக வந்துச்சு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டில் இருந்தே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க. வருஷம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு கோர்ஸ் வந்து என்னன்னா பிஜியில் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா எம்இல இங்கே இருக்குது.
அந்த கோர்ஸ்ல 18 சீட்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து இன்டேக் எடுப்பாங்க. இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததா அது பக்கத்திலேயே பார்த்தோம்னாக்கா ஆடிட்டோரியம் இருக்குங்க. இதை வந்து காமன் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்போசியம், கல்ச்சுரல்ஸு, இனாக்ரேஷன் ப்ரோக்ராம், வேற என்ன, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் காமனாக எதனா ப்ரோக்ராம்ஸ், மீட்டிங்ஸ் இந்த மாதிரி எது நடந்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியத்தில் தான் நடக்கும். இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து உள்ளே காமிக்க முடியும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த ஹாஸ்டல் அட்மிஷன் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ லென்த்தாக இருக்கும்ன்றது. இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் பிளாக்னுடைய பேக் சைடு இருக்கும். இந்த பேக் சைட்லேயே வந்து லெஃப்ட் சைடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பில்டிங் வந்து லென்த்தாக போகும்னு, அது வந்து ஒரு பா ஷேப்பில் இருக்கும். லைப்ரரிக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிளாக் கட்டிட்டு இருக்காங்க. இது ஏதோ லேப் வரப்போகிறதா வந்து கேள்விப்பட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆன பின்னாடி தான் தெரியும் என்ன லேப் வரப்போகுதுன்னு. இந்த பக்கம் அப்படியே வந்து ஒரு வழி போகும். இது என்னன்னா இந்த காலேஜ்க்கான எலக்ட்ரிக் போர்டு தாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இது இங்கேயே ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, நாங்க செகண்ட் இயர் படிக்கக்குள்ள இவிஎஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம். அப்போ வந்து எங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் 1க்கு ஒரு மரம் நடுறது தான் வந்து அத வச்சு தான் மார்க் போட்டாங்க. அது வந்து இங்க என் டீம்மேட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணோம். அதாவது என்விரான்மென்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த சப்ஜெக்ட்க்கு நாங்க டீமா சேர்ந்து மரம் நட்டோம். அதுதான் இங்க வச்சிருக்கோம் அந்த போஸ்ட்டு. மரம்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என் டீம்மேட்ஸு. ஸோ இதில் தான் என்னோட பேர் கவியரசன் இருக்கும். ஸோ இப்போ பிஜி பிளாக்காக அடுத்தது பார்க்கலாம். இதை தான் பிஜி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் கிராஜுவேட் கிளாஸ் ரூம்ஸ், லெபார்டரிஸ் இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதாவது என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 கோர்சஸ் வந்து இங்கே இருக்குது எம்இல. ஸோ எம்இ படிக்கிறாங்க இங்கே. இதற்குள்ளாரே பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நான் முதல்வன் இதெல்லாம் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டுக்காக நான் ஒரு சிடிசின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த செல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இருக்குது. இந்த 3 கோர்சஸுமே பார்த்தீங்கன்னாக்கா 2017 கொண்டு வந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 18 சீட்ஸ் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க வருஷம் வருஷம். பிஜி பிளாக்கை தாண்டி அடுத்ததா லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய போர்டெலாம் வச்சுருப்பாங்க. எந்தெந்த பக்கம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது எந்த வழியில் போகணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக் இந்த பக்கம் போகணுன்னு இருக்குது. இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிபிள் இ ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும் ஆப்போசிட்டில். ஸோ நம்ம இப்போ ட்ரிபிள் இ வந்து அப்படியே காமிக்கிறேன். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு போக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா விண்ட் மில் நிறைய விஷயம் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்ட் மில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. மெயினான இதுதான். ஏன்னா ட்ரிபிள் இல அது ஒரு மெயினான விஷயம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு தாமரை பூச்செடி ஒன்று இருந்துச்சு. பூவெல்லாம் கூட வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னு தெரில. மறுபடியும் முளைச்சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அது இல்லை. ஸோ நல்லா இருக்குங்க இந்த பூ பார்க்கறதுக்கே. இதுதான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். மின்னியல் அண்ட் மின்னணுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து 1994 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. 60 சீட்ஸ் வந்து இன்டேக் வருஷம் வருஷம் எடுக்கிறாங்க. காலேஜ் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இதுவும் ஒன்று. இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்ட் டைம் அப்படின்றத ஒன்று இருக்கு. அதாவது ட்ரிபிள்ஏ வந்து பார்ட் டைம்ல, அதாவது 6 o'clock மேலே வந்து படிப்பாங்க. அவங்களும் வந்து இது எப்போதுல இருந்துன்னா 2002 ஸ்டார்ட் பண்ண. அதுவும் இல்லாமல் எம்இலையும் வந்து இருக்கு. எம்இல வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸுமே வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இதுலேயும் 18 சீட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுதான் எம்இல ஆல்ரெடி சொன்னாங்க, அதே தான் இங்கேயும். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெக் அப்படின்னு ஒன்று பேர் இருக்கும். இது என்னன்னா சிம்போசியமில் எங்கள் சீனியர் வந்து லாஸ்ட் இயர் வச்சாங்க. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜின் இருக்கும். ஷோகேஸ்க்காக பார்த்தீங்கன்னா வெளில வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்கும். ஹாஸ்டல்லேருந்து வரீங்கன்னா மெக்கானிக்கல்னுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியரிங், இயந்திரவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் வந்து இன்டேக் வருஷம் வருஷம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா சிஓஇ அப்படின்னு ஒன்று இருக்குங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் வெல்டிங் இது எல்லாமே இருக்குது.
லெபார்டரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னால வந்து இன்னும் லென்த்தாக போகும். ஜிசி பர்கூரில் டிஎஃப்சி சென்டர் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான் வரணும். இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் டிஎஃப்சி அங்கே வந்து போர்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்கே வச்சிருக்காங்க போர்டு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பென்சரி இருக்குங்க. இந்த காலேஜினுடைய டிஸ்பென்சரி இங்கே தான் இருக்கும். ஸோ இது ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் தான் இது. ஈவினிங் 6:30 to 8:30 2 ஹவர்ஸ் வந்து இது ஒர்க்கிங்கில் இருக்கும். ஹாஸ்டலர்ஸ்லாம் வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் இங்கே வந்து பார்த்துப்பாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா இண்டோர் ஸ்டேடியம் போகிறதுக்கான வழி இருக்குங்க. இதுக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போகலாம். ஜிசி பர்கூர்னுடைய இண்டோர் ஸ்டேடியம் இப்படி தான் இருக்கும். உள் விளையாட்டு அரங்கம்னு சொல்லுவாங்க. இதற்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா பேட்மிண்டன் கோர்ட்டு, செஸ்ஸு, கேரம், ஜிம் இருக்கும், டேபிள் டென்னிஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டு இதெல்லாமே இருக்குங்க. வேற நீங்கள் எதனா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனாலும் விளையாடிக்கலாம். இதனோட டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:00 இருந்து 7:00 வரைக்கும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிடி பீரியடு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்கா அப்பவும் வந்து விளையாடிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடி ஹவர்னு ஒரு இருக்கும். வீக்லி 2 ஹவர் அப்படி இருக்கும். ஸோ அப்போ அந்த டைம்லேயே இது ஓப்பன் பண்ணி அப்போ விளையாடிக்கலாங்க. இதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா கொக்கோ கிரவுண்ட் இருக்கும். இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. மற்றபடி இங்கே தான் வந்து கொக்கோ விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அடுத்ததான் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஏதோ போர்வெல் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல. இண்டோர் ஸ்டேடியம் போகிறதுக்கு வழியை தாண்டினோம்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிளாக் ஒன்று இருக்கும். இது வந்து புதுசாக கட்டின பிளாக்கு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கும் மேலே. ஃபர்ஸ்ட் இயர் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே வந்து இங்கே தான் இருக்கும். அதுக்கு முன்னால் வந்து அட்மின் பிளாக் கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு, அங்கே இருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் புதுசாக செடியெல்லாம் நட்டுருக்காங்க. பிளாக்லாம் புதுசாக தான் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லே, அதாவது லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை நான் தான் இப்போ காமிக்கிறேன். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், தமிழில் கணினி துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய கிளாஸ் ரூம்ஸ், லெபார்டரிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் லென்த்தாக இருக்குங்க. 2 பக்கமும் பேக் சைடு வந்து இன்னும் லென்த்தாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 சீட்ஸ் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க வருஷம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் லேப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னா ஒரு 5 லாங்குவேஜஸ் கிட்ட இருக்காங்க. அதாவது ஜாப்பனீஸ், சைனீஸ், ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி இன்னும் 2 லேபு அந்த மாதிரி இருக்கதா சொன்னாங்க. இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வேற கண்ட்ரிக்கு கூட போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த லேப்லாம் வந்து வர வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இங்கேயே பார்த்தீங்கன்னா பிஜியும் இருக்குது. அதாவது எம்இல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇல என்ன இருக்கோ அதேவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிலையும் வச்சுருக்காங்க. அடுத்தா ஹாஸ்டல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் ஹாஸ்டலுக்கு போகிற வழி. இதுலேருந்து லெஃப்ட் சைடில் வந்து போனீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ் வரும். ரைட் சைடில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் ஜிம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக் கிட்ட இருக்குங்க. அவங்களுக்கு அந்த இங்கே ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து விசிட்டிங் ஹால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு லெஃப்ட் சைடில் திரும்புவோம். அந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து டென்னிஸ் அண்டு பால் பேட்மிண்டன் கோர்ட்டு தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னால் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் லென்த்தாக போகும்னு, அந்த மாதிரி தான் இது. ஸோ இது இன்னும் அந்த பக்கமும் லென்த்தாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே வந்து இந்த பேட்மிண்டன் கோர்ட் வந்து இருக்கும். இங்கே விளையாண்டுக்கலாம். இதுக்கு அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் ஹாஸ்டல் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஹாஸ்டலில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்லே பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸ் ஹாஸ்டல்னுடைய பிளாக் 3 தான் இருக்கும். அடிஷ்னல் பாய்ஸ் ஹாஸ்டல் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்து இன்னும் 2 பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அதை சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ் வந்து ரூம் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் இது வந்து இன்னும் பெரிய ஹாஸ்டலு பின்னாலும் இருக்குது. மொத்தம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதற்குள்ளாரே பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்மும் இருக்கும். ஜிம்முக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போகணும். இதுதாங்க பிளாக் 3னுடைய ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக ஜிசிபினுடைய பிளே கிரவுண்டு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஹாஸ்டல்ஸ் போகிற வழி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிளே கிரவுண்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அத்லட்டிக் ட்ராக் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு வாலிபால் கிரவுண்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இதில் வந்து கிரிக்கெட்ஸு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப்பு, இன்னும் இந்த பக்கம் இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன். கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நைட்டில் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 7 o'clock அப்படி கூட விளையாடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. அந்த பக்கமும் அந்த லாஸ்ட்லேயும் இதே
இந்த மாதிரியே வந்து லைட்டும் அந்த லாஸ்ட்லேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இன்னும் இது லென்த்தாக போகும் இந்த பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அது வந்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கேயும் சில சில ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஜிசி பர்கூர்னுடைய ப்ளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஈவினிங் டைமில். அதுக்கப்புறம் ஜிம்முக்கும் போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிரவுண்டுமே இருக்கும். இது ஒவ்வொன்றா சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இவ்வளோ பெருசு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேச்சுரான பிளேஸ் பக்கத்தில் தான் இந்த கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இங்கே ஈவினிங் டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டீயை பிடிச்சிட்டு வந்து பால் அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேச்சர் சூப்பராக இருக்குங்க. எங்கள் என்விரான்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து 3rd இயர் ஹாஸ்டல் இருக்கும். அதாவது பிளாக் 1 அண்ட் 2க்கு போகிற வழி இது. இதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 2 தான். 3rd இயர்ஸ்னால் இங்கே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3rd இயர்ஸ்க்கான மெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக்ல தான் இருக்கும். அதுவும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு அடுத்த 2 பிளாக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே 2 மெஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தான் சாப்பிட்டு போவாங்க. ஃபைனல் இயருக்கும் அந்தாண்ட ஒரு மிஸ் இருக்குது, அதுக்கு அப்படி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈவினிங் டைமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலினுடைய பிளாக் 2ன்னு சொல்லுவாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலினுடைய பிளாக் 2க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் 1 இருக்கும். அப்படியே காமிக்கிறேன் பாருங்க அதனுடைய என்ட்ரன்ஸு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலினுடைய பிளாக் 1 என்ட்ரன்ஸு. ஃபைனல் இயர் ஹாஸ்டல் அதாவது பிளாக் 1க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட முடியும் தான் சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த புது ஜிம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த புது ஹாஸ்டலில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜிம் இருந்துச்சு. சின்னதாக இருக்கும் இது. இதுலேயே இன்னும் போனோம்னாக்கா அந்த பக்கம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு போர்டு தெரியுதுன்னு தெரியல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டினுடைய குவார்ட்டர்ஸு. அதை தாண்டி போனீங்கன்னாக்கா ஜிசி பர்கூர்னுடைய கார்டன் இருக்குங்க. அதோட இந்த காலேஜினுடைய எண்டிங் வந்து முடியுது. ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா எல்லா ஹாஸ்டல்ஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜில் என்னென்ன ஒரு விஷயம் விடாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2.5 hours இன்னைக்காக இருக்குது. இது 2 நாள் வீடியோ எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இருட்டியே போயிடுச்சு. ஸோ கால் வலிக்க மொத்தமாக எடுத்து முடிச்சிட்டோம். சுற்றி நடந்தே தாங்க மொத்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.